மணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 படங்கள் கடந்த வாரம் மாதிரி ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் சில படங்கள் மட்டும் நான் லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி மணி டாக்ஸ் நேயர்களுக்காக சில படங்கள் ஓகேவான படங்களை மட்டும் உங்களோட நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்க்க போகிற படம் ஆலகாலம். இந்த படத்தில் ஜெயகிருஷ்ணமூர்த்தி நடிச்சிருக்காரு ஹீரோவா, அவரே தயாரிச்சிருக்காரு, அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தினுடைய கதை என்ன? ஹீரோ சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க அம்மா ஈஸ்வரி ராவ், அவங்க அப்பா வந்து விஷச்சாராயம் குடிச்சிட்டு இறந்துருவாரு. அதுலேருந்து அவங்க அம்மா முடிவு பண்ணிடுவாங்க தன்னுடைய மகனுக்கு குடியினுடைய வாடையே தெரியாத வளர்த்தணும்னு. யாராவது குடிகாரம் 1 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட வந்தானா அந்த ரோட்டை மாற்றி அவங்க வேற ரோட்டில் கூட்டிட்டு போவாங்க. இப்படி தன்னுடைய மகனை வளர்த்துவாங்க. ரொம்ப ஏழை குடும்பம் தான். படிக்க வச்சு அவனை காலேஜுக்கு அனுப்புவாங்க. காலேஜில் கொண்டு போய் சேர்த்தனா அங்கே சாந்தினி ஹீரோ லவ் பண்ணுவார். லவ் பண்ணோன்னா சாந்தினி வந்து ஒரு பெரிய இடத்து பொண்ணு. அவங்க வீட்டுட்டு பிரிஞ்சு ஒரு தனி குடித்தனம் போவாங்க. இது வந்து கிராமத்தில் இருக்கிற ஈஸ்வரி ராவுக்கு தெரியாது. தனி குடித்தனம் போன உடனே ஹீரோவுக்கு வந்து செலவு காசு வேணும் இல்லையா, அவர் கரெக்டாக வேலைக்கு போவார். அங்கே போகும்போது குடியை பழகிக்காரு. குடியை பழகின உடனே அவருக்கு வந்து ஒரு இன்சிடென்ட்ல வந்து ஒரு ஃபைட்டில் வந்து கால் போயிடும், நொண்டி ஆகிடுவார். இப்போ வீட்டுட்டும் வெளியே வர முடியாது. இந்த வழியை மறைக்கிறதுக்காக தன்னுடைய மனைவியே ஒயின் ஷாப்புக்கு அனுப்பிச்சு சரக்கு வாங்கிட்டு வர சொல்லுவார், குடிப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா குடிக்கு பெரிய அடிமை ஆகிடுவார். சாந்தினி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கன்சீவ் ஆகிடுவாங்க. அவங்க வந்து அவங்க வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. இது வந்து ஹீரோவோடைய அம்மாவுக்கு தெரியாதே இருக்கும். திடீர்னு ஹீரோவோடைய அம்மாவுக்கு வந்து தன்னுடைய மகனை பார்க்கணும்னு ஆர்வத்தில் சென்னைக்கு வருவாங்க. சென்னைன்னா ஒரு டவுன் பிளேஸ் மாதிரி காட்டுவாங்க. அங்கே வருவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து குடிக்கு ரொம்ப அடிமையாகி பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துடுவார். தன்னுடைய மகனை ஒரு காலிலேருந்து பிச்சைக்காரனா ஒரு ஒயின் ஷாப்புக்கு முன்னாடி பார்ப்பாங்க. பார்த்துட்டோன்னா அந்த அம்மா எடுக்கிற முடிவு என்னங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. படத்தில் வந்து ஒரு சில சீன்கள் வந்து கொடுமையான சீன்களாக இருக்கலாம், எமோஷனான சீன்களாக இருக்கலாம், சென்டிமெண்டான சீன்களாக இருக்கலாம். ஒரு படம் முழுசும் கொடுமையான சீன்களாக இருந்தால் எப்படி உட்காந்து பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த படம் தான். இருந்தாலும் பார்த்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் இப்படி நடந்துகிட்டு தானே இருக்கு ரியல் லைஃப்ல. அதனால நம்மளால வந்து கனெக்ட் ஆக முடியும்னா கனெக்ட் ஆக முடியுது. ஆனா ரொம்ப மன தைரியம் வேணும். இந்த கொடுமையான சீன்கள்லாம் பார்க்கறதுக்கு நாம ரொம்ப கொடுமை பண்ணிருக்கோம் ரியல் லைஃப்ல. அந்த அளவுக்கு நம்மள வந்து ஃபோர்ஸ் பண்ணி தள்ளிட்டு போறாங்க. சரி, ரைட், ஓகே. இந்த படத்துல இருக்கிற ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் ஹீரோவோடைய நடிப்பு. அவர் வந்து காலேஜ் படிக்க வரைக்கும், சாந்தினி காதலிக்கிற வரைக்கும் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஃபேஸோட இருப்பாரு. எந்த ரியாக்ஷனும் இருக்காரு. அப்படியே வந்து நிற்பாரு, டைலாக் பேசுவார், போவாரு. அவர் குடிகாரனா மாறினதுக்கு பிறகு இந்த சீன்ல நல்லா நடிக்கணுங்கிறதுக்காக அதுக்கு முன்னாடிக்கிற சீன்ல நடிக்காம இருந்தார் என்னன்னு தெரியல. குடிகாரனான பின்னாடி ஒரு குடிக்கு அடிமையானவன் எந்த அளவுக்கு தன்னை எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவான் அப்படிங்கிறது வந்து அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய ஆக்டிங்ல நல்லாவே தெரியுது. சாந்தினி, ஈஸ்வரி ராவ் இவங்க எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல சிசர் மனோகர், தீபா சங்கர் இவங்க 2 பேர்த்தினுடைய கேரக்டரைசேஷன் ரொம்ப பாசிட்டிவா பண்ணியிருக்காங்க. இது படத்துல வந்து அந்த கொடுமையான சீன்களுக்கு இடையில வர இந்த பாசிட்டிவான சீன்ஸ் வந்து ஒரு பெரிய ரிலீஃப் தருது. ஸோ குடிக்கு எதிராக பிரச்சாரமான படமா இல்லாம இந்த படம் பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுனால எவ்வளவு தீமைகள் ஏற்படுது அப்படிங்கிறத வந்து அந்த ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இதுல ஒரே ஒரு பெரிய பின்னடைவு என்னன்னா ரொம்ப கொடுமையான சீன்களை உருவாக்கி வச்சிருக்கிறதா. மேக்கிங்ல ரொம்ப பழமை தெரியுது. இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங் டைம் மேக்கிங் வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்காக கொண்டு வந்திருந்தாருன்னா டைரக்டர் இந்த படத்தை வந்து யங்ஸ்டர்ஸ் கூட போய் பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த படத்துக்கு வந்து பின்னணி இசை என்ஆர் ரகுநந்தன். ஒரு இசைஞானி இளையராஜானுடைய பின்னணி இசை ஒரு படத்துல எந்த அளவுக்கு அந்த படத்தினுடைய வெற்றிக்கோ அல்லது அந்த படத்தினுடைய லைவுக்கு உறுதுணையா இருக்குமோ அது மாதிரி இந்த படத்துல இவருடைய பின்னணி இசை ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த படத்துக்கு ரொம்ப பலமா இருக்கு. மணி டாக்ஸ் நேயர்களே, இந்த மாதிரியான படங்களுக்கு தியேட்டர் கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் நீங்க போய் எந்த அளவுக்கு பார்ப்பீங்க அப்படிங்கிறது தெரியல. அல்லது ஓடிடிக்கும் இந்த படங்கள் வந்தா நீங்க அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணீங்களான்னு தெரியல. பட் ஆனா இந்த படங்கள் வந்து கொடுமைகள் நிறைந்தாலும் கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு பார்க்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இளைஞர்கள் என்ன மாதிரி இளைஞர்கள்னா ஒரு ஸ்ட்ராங்கான மனசு இல்லாத இளைஞர்கள், ஒரு வேவரிங் மனசு உள்ள இளைஞர்கள் எப்படி வந்து குடிக்கு அடிமையாகி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குற மாதிரி இருக்கு. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.